ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு 1/2 kg ப்ரானும் ஒரு 30 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த ஜீரக சம்பா ப்ரான் பிரியாணி டக்குன்னு ஒன் பாட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்து கொஞ்சம் ஆயில் போட்டு தேவையான பலாவ் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா சாப் பண்ண ஆனியன், ஸ்லைட் பண்ண க்ரீன் சில்லி, கொஞ்சம் பூண்டு இருந்தது அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் போதும், எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே கொஞ்சம் மஞ்சள் தூளும் அப்புறமா நான் வீட்டிலே அரைச்ச சில்லி பவுடர், நீங்கள் வந்து ஒரு 1:1 அளவுக்கு சில்லி அண்ட் கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் போட்டு ரா ஸ்மெல் போக நல்லா வதக்கிக்கிறேன். அது பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு ஒரு டொமேட்டோவை சாப் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியை தாராளமாக தெளிச்சிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணி டீஃபைன் பண்ண ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான் பிரியாணி ரொம்ப ட்ரிக்கிங்க. ப்ரானை ரொம்ப குக் பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம குக்கரில் போட்டு பண்ண போகிறோம். ஸோ நான் ரைஸை வந்து ஆல்ரெடி ஒரு கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் நெனைய வச்சுருந்தேன். ஸோ அந்த ரைஸையும் போட்டு இந்த ப்ரான் கூடவே வதக்கி ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டு கொஞ்சம் சாப் பண்ணி வச்ச மின்ட் அண்ட் கொரியாண்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ரைஸுக்கு நான் 1:1.5 ரேஷியோவில் தண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு கொஞ்சம் மின்ட் அண்ட் கொரியாண்டர் சாப்டு போட்டுட்டு ஒரு குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் விட்டு நல்லா அந்த வேப்பரெல்லாம் போகிற வரைக்கும் விட்டுடுங்க. பாருங்கள், பூ வெந்த மாதிரி வெந்திருக்கு. இந்த ரைஸ் கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு இந்த ரைஸ் எல்லாம் ஒடியாத மாதிரி மெதுவாக நான் கலரிட்டுருக்கேன். இந்த பலாவ் வந்து ரொம்ப 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 லைட்டாக இருக்கும். பலாவுன்னு சொல்லலாம், பிரியாணின்னு சொல்லலாம். ரொம்ப லைட்டாக இருக்கும். பசங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். நம்ம பெரியவங்களுக்குன்னா வேணுன்னா கொஞ்சம் ரெட் சில்லி சிக்கனோ இல்லை ஒரு மட்டன் கிரேவியோ இல்லை ஒரு ப்ரான் தொக்கோ செஞ்சு கொடுத்தா செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இது சூப்பர் ஹிட்டான ரெசிபி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபார் ஷோர் யூ வில் லவ் இட். ஸோ ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.